பதுளை மாவட்டத்தின் ஒரு பகுதியே இது. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானம் மூலம் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் பதுளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்று மாலை பகிர்ந்தளிக்கப்பட்டன. அனர்த்தங்களால் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள பதுளை, ஹாலியல, ஸ்பிரிங்வெலி தோட்ட மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஹாலியல போகஹமடித்த பகுதியில் உள்ள 60 குடும்பங்களை சேர்ந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. தொடர்ச்சியாக 14 நாட்கள் தன்னார்வமாகவும் மனிதாபிமான எண்ணத்துடனும் முன்வந்துள்ள குழு எம்முடன் இணைந்துள்ளது. சக்தி சிரச தலைமையக வளாகம், டெப்பானம ஒலிபரப்பு மத்திய நிலையம், காலி கஹதுவத்த சந்தி ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. மக்கள் கையளிக்கும் பொருட்கள் வான், கடல், தரை மார்க்கத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இடரை எதிர்கொண்ட மக்களின் கரங்களிலேயே அவற்றை பகிர்ந்தளிக்க நிவாரணக் குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. சக்தி சிரச தலைமையகத்திலிருந்து இன்று காலை நுவரெலியா, புத்தளம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. இடரை எதிர்கொண்டுள்ள மற்றொரு தரப்பினராக பல்கலைக்கழக மாணவர்களை அடையாளப்படுத்த முடியும். அந்த வகையில் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் 160 பேர் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக பயன்பெற்றனர். கடும் மழையுடனான வானிலையினால் மாவிலாறு, மகாவலி கங்கை பெருக்கெடுத்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக சேகரிக்கப்பட்ட பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. வீரமாநகர் உள்ளிட்ட கிராம மக்களும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக பயன்பெற்றனர். புத்தளம் தம்போவ பகுதியில் பேரிடரை எதிர்கொண்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. சொரணாத்தோட்டை, கந்தகெதர மற்றும் எட்டம்பிட்டிய உள்ளிட்ட பிரதேச மக்களுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. நாட்டின் நாலாபுறங்களிலும் இடரை எதிர்கொண்டுள்ள மக்களுக்காக தன்னார்வலர்களுடனும் இராணுவத்தின் பலத்துடனும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்ந்தும் முன்னகர்கின்றது. மக்களுக்காக.